பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கொடுத்த நாட்கள் விசேஷித்தவைகளாக இருக்கிறபடியினாலே நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். கிருபையில் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் உள்ளத்தை திறந்த வண்ணமாக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, வார்த்தையினாலே எங்களை அலங்கரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. நீ நடத்துங்க உடைய வல்ல கரம் ஆண்டவரே. ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் ஊடுருவி சென்று ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே மனுஷர்களை பார்ப்பதல்ல, முகத்தை பார்ப்பதல்ல, தேவ ஆவியானவர் வசனத்தை கொண்டு எங்களோடு போதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குற்ற குறைகள் அனைத்தையும் தேவன் மன்னித்து கர்த்தாவே, ஒருவேளை கர்த்தாவே இருதயத்திலோ உள்ளத்திலோ நாங்கள் பாவம் செய்தோமானால் என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னிக்க தயை பொருந்தியவர் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே வார்த்தையால் எங்களை இடைக்கட்டி எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடல்கள், ஜெபிக்கும் ஜெபங்கள் ஆண்டவரே, வேத வசனங்கள், தியானங்கள் ஒவ்வொன்றுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க நடத்துங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்க ஒரு பாடல்களை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான், கீர்த்தனைகள். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உண்மை இன்றும் என்றும் என்றும் துதித்திடுவோம். நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக துதிக்கும்படியாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்குதே, எனக்கு பாரமா இருக்குதே என்று இல்லாதபடி நம்ம எந்த நேரத்திலும் அவரை துதிக்கும்படியாக தேவன் நம்மை புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறபடினாலே நாம் இதை மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவோம். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். மல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஏந்தீரே, எம்பரா எல்லாம் ஏந்தீரே. நம்பினோர் உந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும்
துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆமென். நாம் எப்பொழுதும் சொல்லி வருகிற ஜெபத்தை நாம் சொல்லுவோம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய என்னிடத்தில் காண்பிக்கும் உடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நாங்கள் அறியும்படிக்கு நீர் எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறைதனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலா இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களில் உங்களுடைய வலது பரிசில் உட்காரப்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக அடையாக தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்து எங்களை உயிர்ப்பித்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்த எங்களை எனது மாமிசமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே அல்லது இயற்கையாகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்த எங்களை நீரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னில் அன்பு கூர்ந்து உம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சித்து கிறிஸ்துவுடனே எழுப்பி கிறிஸ்துவுடனே உன்னதத்தில் உம்மோடு உட்கார செய்த தயவிற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் சகலவிதமான கனிகளை தந்து உம்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து உமக்கு பிரியம் உண்டாக உமக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான உமது வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு கொடுக்க எனக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் என் ஆண்டவரும் போதகரும் குருவும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த லிவிங் நியூ வழியாக அநேகர் நீங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த சூழ்நிலையானாலும் சிறிது நேரம் அமர்ந்து இந்த வார்த்தைக்காக உங்கள் இருதயத்தை திறந்த வண்ணமாய் நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஆகையினாலே தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். இம்மட்டுமாய் குறை என்பது இல்லாதபடி நமது குறை என்பது இல்லாதபடி நிறைவாய் என் தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இன்னும் சின்ன சின்ன அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எல்லா குறைகளும் நிறைவாய் என் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் வார்த்தைகளை கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள். மனதை மற்ற காரியங்களை சிந்திக்காதபடி ஒரு சில நிமிடங்கள் தான் பேசப்போகும் வார்த்தைகள். ஆகையினாலே நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில தியானிக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய சூழ்நிலைகள் 2024 வரை நாம் நினைத்திருக்கலாம். நம்ம அநேக காரியங்கள் நாம் ஒரு நோக்கத்தோடு நாம் அந்த 24ஆம் வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கலாம். அதில் சில காரியங்கள் நடந்திருக்கும், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும். என்ன நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி கூட நம்ம அதை நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் நமக்கு தரமாட்டேன் அப்படின்னு இல்லாதபடி தேவன் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். தாமதமானாலும் நமக்கு நம்மை சேரும், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் நம்மை சேரும் என்ற அந்த விசுவாசத்தோடு நம் சூழ்நிலைகளை பார்க்காதபடி நாம் காலநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒரு நாளும் அது மாறாது. ஆகையினாலே நம்ம சொல்றோம், நம்ம வாழ்க்கையில மழை என்றாலும் வெயில் என்றாலும் இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏற்றால் போல் என்ன ஆகுது, மாறி மாறி சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் அது அதன் காலநிலைக்கு அது ஏற்றாற் போல் அது
அதனுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது எப்பேற்பட்ட நேரங்களிலும் நம்மை உண்டாக்கினவர் சரியாக நம்மை நடத்துகிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மத்தேயுல பார்க்கிறோம் ஒரு சம்பவம் அது நடக்கிறது. 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போம் வாருங்கள் என்றார். சொன்ன உடனே எல்லாம் போகிறார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். இது எல்லாரும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நாளிலே திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நாளில நம்ம தியானிக்கலாம். பலத்த காற்று, படகு நிரம்பத்தக்கதான அலைகள் மோதி அடிக்கிறது. கப்பலின் பின்தனத்தில் அவர் என்ன பண்றாரு? தலையணை வைத்து நித்திரையா இருக்கிறார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் உடனே அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறாங்க. நாங்க செத்து போகிறோமே, எங்கள் முடிவு அவ்வளவுதான் அப்படின்னு இவங்களே அவங்க வாழ்க்கையை அவங்க தீர்மானித்துக் கொள்கிறார்கள். உண்டாக்கியவர், படைத்தவர், சிருஷ்டித்தவர் அவருக்கு தெரியும். எல்லா காலநிலைகள், எல்லா சூழ்நிலையும் எப்படி என்ன நடக்க போகிறது என்ன என்பதை அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இவர்கள் தன் உயிரை அவ்வளவுதான் மடிந்து போகிறோம், இவங்க முடிவு செஞ்சிட்டாங்க இல்லையா? நான் முடிவு செஞ்சுட்டாங்க, நம்ம அவ்வளவுதான், இனிமே நம்ம உயிரா இருக்க போறதுல நமக்கு ஜீவன் இல்லை, நம்ம இதோட நம்ம மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானித்த நிமித்தமாய் அவரை போய் கேள்வி கேட்கறாங்க. நாங்க மடிந்து போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா? அவர் யோசித்திருக்கலாம்ல, எல்லாத்தையும் எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்மள இவ கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? காற்றையும் கடலையும், செத்து போகிறோமே, மடிந்து போகிறோமே என்று சொல்லும் பொழுது, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் நீங்க பயப்படுறீங்க? உங்ககிட்ட விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம பயப்படுறோம், பயப்படுறதுனால அபிவிசுவாசமா நமக்குள்ளே புகுந்து விடுகிறது. பயம் ஒன்று இல்லை என்றால் விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம். அப்ப அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதபடி என் வாழ்க்கையிலே நான் விசுவாசமாய் நடக்கும் பொழுது பயம் என்பதை என்னை அந்த என்னுடைய வாழ்க்கையிலே அது உள்ள புகுந்து எல்லாவற்றையும் அதை சிக்கல குலைச்சலாக்கி விடாது. ஆகையினால நமக்கு அந்த பயம் இல்லாதபடி தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாம் நடக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவங்களுக்குள்ள அந்த பயம் வந்ததுனாலதான் போய் கேட்கறாங்க, ஐயோ நான் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அததான் கேட்கறது, உனக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இல்லாதபடி நீங்க இப்படியா பயந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் பயப்படுறாங்க. அதே போல அவர் உடனே என்ன பண்றாரு? காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு, அமைதல் உண்டாயிற்று. அதே வார்த்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் என்னென்ன செய்கிறாரோ அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை விட மேலான செயல்களை செய்ய வல்லவரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நம்மை சுட்டி காட்டுகிறவரா இருக்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, தகப்ப 6 அடினா பிள்ளைகள் 16 அடி பாயுமா. அது போல அவர் சொல்லுகிற காரியங்கள், அவரை நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்களை பயிற்சி செய்து நம்ம வாழ்க்கையில நாம் பேசும் பொழுது நம்ம அதை விட மேலான காரியங்களை நம்மால் செய்ய முடியாது என்பது நமக்கு கிடையாது. சூழ்நிலைகளை வருது, நம்மளை நெருக்குகிறது, நம்ம ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாய் கொண்டு வருது. ஆனாலும் நாம் என்ன பண்ணோம்? அதை மேற்கொள்கிறோம். சொல்லுவாங்க, இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து ஒரே பனி, பயங்கரமான மழை. இன்னைக்கு காலையில கூட அதிகாலையில இருந்து ஒரே மழை. இவர் கூட வீட்டுல கூட அவங்க வெளியே ஒரு இடத்துல சுவிசேஷம் செய்வதற்காக அவங்க அழைப்பு கூட்டிருந்தாங்க. செய்திகள் கொடுக்க வேண்டும் வாங்கயான்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லியாச்சு, நீ போய் தான் ஆகணும்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா விடிய மழை இன்னும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது, காற்று மழை எல்லாம். ஆனாலும் அது ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் காட்டி நின்று அந்த போக வேண்டிய அந்த வார்த்தைகள் கடந்து போய் அநேக ஆத்துமாக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு அது ஒரு தடையா ஆயிட்டு இருக்கும் போகலன்னா. ஆனா இருந்தாலும் காற்றையும் சூழ்நிலையும் பார்க்க கூடாது. நம்ம கொடுத்த வேலை என்னது? சுவிசேஷத்தை நீங்கள் அதை அறிவிக்கிறது நமக்கு வேலையா இருக்கிறது.
ஆகையினால தேவன் கொடுத்த இந்த ஊழியங்களை நாம் அதை நேரங்காலம் பார்க்காமல் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நாம் அதை ஒருவேளை சில நேரம் அந்த நேரங்கள் மாற்றப்படலாம், ஆனாலும் அது போக வேண்டிய அந்த வார்த்தைகள் போய் சேர்ந்தால்தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கும். ஆகையினால எவ்வளவு தடைகள் வந்தாலும் கடந்து போகும் பொழுது இன்றைக்கு அந்த செய்தி போக வேண்டிய ஆத்துமாக்கள் ஆயத்தமா இருக்கும். அந்த ஆத்துமாக்களுக்கு இன்னைக்கு ஆத்துமத்துக்குரிய மன்னாவாய் இன்னைக்கு புசிப்பார்கள், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையினால நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதபடி, இயற்கை சூழ்நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது, அதை பார்க்காதபடி நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நான் என்ன செய்ய வேண்டும் யோசித்து நாம் செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே வெற்றி கண்டிப்பாக இருக்கிறது. அததான் சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லாத அவிவிசுவாசிகளா இருக்கிறீர்களே, உங்க இடத்துல இருக்கிற விசுவாசம் எங்க போனது அப்படின்னு சொல்லி எங்க கேள்வி கேட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் காற்றையும் கடலையும் அமைதலா இரு என்று சொன்ன வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அங்க காற்றும் கடலும் அமைதலா ஆயிற்று. ஆக என்ன, நம்மை சுற்றி இருக்கும் எல்லா இறைச்சல்கள் நம்மை தேடிக்கொண்டு வந்தாலும் இறையாதே, அமைதலாயிரு. என்னங்க சொல்றது ஈஸியா இருக்குது, நடக்கலையே. நடக்கும் கண்டிப்பாக. விசுவாசமாய் பேசும்பொழுது அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பாக. ஒரு சின்ன கதை நான் படித்தேன், அதை உங்களிடத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வேடன் தன் கையில் அம்போடு ஒரு மானை துரத்தி கொண்டு வருகிறான். அந்த மான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள திசை தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு மான் போதுன்னா ஒரு வேடன் அதை துரத்தி கொண்டே அதை எப்படியாகிலும் அதை வேட்டையாடணும் போது அதோடைய மானுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஐயோ எப்படியாவது என் உயிரை காப்பாத்திக்கணும்ப்பா, என்னை தெரிஞ்சுக்கிட்டே வரானே அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோடு அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்க ஓடுறதுன்னு தெரியல. ஓடிக்கொண்டே போகும்பொழுது அது கண்ணு எதிர்க்கே ஒரு காடு தெரிகிறது. சரி, இந்த காட்டுல போய் நான் மறைவா நம்ம போய் மறைந்து கொள்ளலாம், வேடன் கிட்ட இருந்து தப்பித்துக் கொள்ளலாமேன்னு சொல்லி அது தீவிரமா என்ன பண்ணுது, எவ்வளவு வேகமாய் ஓட ஓடிமோ அந்த அளவுக்கு அந்த மான் ஓடிக்கொண்டே போய்கொண்டு இருக்கிறது அந்த காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே போகும்பொழுது எதிரே திரும்பி எதிர்க்க பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ உயிரை காப்பாத்தலான்னு போகுது, எதிர்க்க பார்த்தா ஒரு புலி வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா வேடன் தன் கையில அம்போடு ஓடிக்கொண்டு வருகிறான். இப்படியே போய்கொண்டு இருக்கும் பொழுது உடனே என்ன ஆகுது, அது மனம் மறுபக்கம் என்ன செய்யறது, எந்த பக்கம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காட்டு தீ இன்னொரு பக்கம் பரவி கொண்டே வருகிறது. பதறி போய் 3 பக்கம் 3 போராட்டங்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு பக்கம் காட்டு தீ எங்கேயோ தெரிஞ்சு அது வந்து கொண்டே இருக்கிறது, இந்த பக்கம் பின்னாடி வேடம் தெரித்தி கொண்டு வருகிறான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போய் புலி எதிராக நின்று கொண்டு இருக்கிறது. எந்த பக்கம் போக முடியாமல் அது ஒரு மரத்தடியிலே போய் நின்று விடுகிறது. பாத்தீங்கன்னா அதுக்கு பிரசவ வலி, குட்டி ஈனும்படியாக வலி ஒரு பக்கம், என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே வேடன் பாக்குறான், அது பதறி போய் கால் உதறி கொண்டு இருக்கிறது. அது பிரசவ வலி வேற, குட்டி ஈனக்கூடிய அந்த நிலையிலே அது நின்று கொண்டு இருக்கும்போது இவனுக்குள்ளே ஒரு பரிதாபம், ஐயோ எனக்கு குட்டி போட போகுது, இதை போய் நம்ம கொல்ல வேண்டாமேன்னு சொல்லி அப்ப என்ன பண்ண, இதுக்கு எதிராக இருக்கிற அந்த புலியை பார்க்கிறான். புலியை என்ன பண்றான், அதை வேட்டையாடுவதற்காக அந்த புலியை கொண்டே போகிறான். என்ன பண்றது தெரியல. தாயம் குட்டி நின்று கொண்டிருக்கிறது. ஒரு இடி சத்தம் பயங்கரமா வருது. அப்போ அது உடனே என்ன பண்றதே தெரியல. ஐயோ நெருப்பு ஒரு பக்கம் இருக்குது. இப்ப அந்த 2 ஆபத்தும் அதை விட்டு கடந்து போயிடுச்சு. இப்ப நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இடி மின்னலோடு மழை பெய்கிறது. அங்க தீ அணைந்து விடுகிறது. அது சந்தோஷமாக அது கடந்து போகிறது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ இந்த பக்கம் நமக்கு ஒரு சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, அதுக்கு சொல்யூஷன் வேற விதமாய் அது நம்மை மாற்றி விடுகிறது. இன்னொரு பக்கம் பாக்குறோம், ஐயோ இது எப்படி நடக்குமோ தெரியலையே, என்ன ஆகுமோ அப்படின்னும் போது அதுக்கு கண்டிப்பாக தேவன் ஒரு வழிவாசலை திறந்து வைத்திருக்கிறார். இப்படி நம்ம சுற்றிலும் அநேக பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எல்லாம் நம்மை மாற்ற வல்லதா இருக்கிறது. எப்படி அந்த பெருமழை அந்த காட்டு தீ அணைந்து அது சந்தோஷத்தோடு போனது, அதே போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஜீவ தண்ணீரான வார்த்தைகளை நம்மோடு ஒவ்வொரு நாளும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அந்த ஜீவ தண்ணீரான வசனங்களை படித்து அதன்படி நம்ம செயல்படும் பொழுது நம் வாழ்க்கையிலே கண்டிப்பாக வெற்றி தான். நம் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நமக்காக சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறபடியினாலே சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். பலவீனன் என்று நாம் சொல்லாமல் நான் பலவான், தேவன் என்னை பலவானான் வைத்திருக்கிறார், நான் பலவானாய் இருக்கிறேன் இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லி நாம் அதை பேசி பேசி நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம மனம்தான் நம்முடைய போராட்டத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது. ஐயோ என்னால முடியல அப்படின்னு நான் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது முடியாமல் போய்விடுகிறது. அந்த மன தைரியம் சொல்லுவாங்க பத்தி, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை,
ஐயோ எனக்கு வயசாயிடுச்சே, என்னால முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய மனம் என்ன பண்ணுது? சோர்ந்து போகிறது. இல்ல, எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என் தேவன் எனக்குள்ளுக்கு வைத்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் செய்ய தேவன் எனக்கு திடகாத்திரமான சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். கழுகுக்கு எப்படி தன் வாழ வயது போல அது எப்படி தன் அது எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா உயர உயர பறந்து கொண்டே இருக்கிறது. அது தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். இப்படி நம்ம நல்ல எண்ணங்களை, அந்த அழகான எண்ணங்களை என் மனதுக்குள்ளே வைக்கும் போது என் வாழ்க்கை அழகாக மாறுகிறது. வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேதாகமத்தில, பரிசுத்த வேதாகமத்தில கொடுத்திருக்கிற அநேக வார்த்தைகள், வேத வசனங்கள் முத்துக்களை போல சிதறி இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக நடத்துகிறார். சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவ வார்த்தை என்னும் விதையை விதைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் என்னும் அந்த பயிர் நம்முடைய வாழ்க்கையிலே அறுவடை செய்து கொண்டே இருப்போம். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினால இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, இந்த ஜனவரி மாதம் வந்துட்டோம், 19ஆம் தேதி நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் எனக்கு இல்லையே, இன்னும் அப்படியேதான் இருக்குது என்று இல்லாதபடி சிலர் அநேகரை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாள் வரைக்கும் தேவன் அற்புதமாய் நம்மை போஷித்து நடத்தி கொண்டு வருகிறார். அநேக ஆசீர்வாதங்கள் நாம் என்ன பண்றோம்? சுதந்திரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதை விட மேலாய் வரப்போகிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதா சொன்னது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வரும்பொழுது அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என் புறாவை போல இறங்கும் பொழுது அப்போ ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்று நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிற காரியங்கள் என்னது? இவர்கள் என்னுடைய நேசகுமாரர்கள், இவர்கள் என்னுடைய நேசகுமாரதிகள், இவர்களில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தையா இருக்கிறது. ஆகையினால நீங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை பாருங்கள். உங்களுக்கு இருக்கும். நம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வார்த்தையை பிடித்துக் கொண்டு சுடர்களை நாம் பிரகாசிப்போம். ஆமென். அடுத்த வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய நாமம் எல்லா வேளையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாள் நம்மை வாழ வைத்து நம்மை அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். அருமையான வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள போற காரியம் என்னவென்றால், நற்செய்தி என்றால் என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன, நற்செய்திக்கும் சுவிசேஷத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள், குட் நியூஸ் என்ன அப்படின்னா நல்ல செய்தி என்னன்னா அந்த சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிறது. ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கு. அது என்னன்றது மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன, இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும் அப்படிங்கறது மட்டும் நம்ம சின்னதா ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். சோ முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 அது என்ன கண்டென்ட் அதுக்குள்ள இருக்க நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி லூக்காவிலும் 2ஆம் அதிகாரத்திலே நற்செய்தி என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சபைக்கு எழுதும் பொழுது சுவிசேஷம் அவர் பண்ணின சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தான் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருங்கள். தேவனுடைய பவுல் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை அவர் மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்த போகிறார். அதிலே நீங்கள் நிலைத்தீர்கள் என்று அவர் சொல்கிறார். அடுத்ததாக, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், அவர் சொல்லுகிற சுவிசேஷ பிரசங்கத்தின்படி நான் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். சோ இந்த ஒவ்வொரு வரியா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. அவர் சொல்லுகிற சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். அந்த சுவிசேஷம் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததாக அதிலே நாம் என்னாகவும் ரட்சிக்கப்படணும். அதை நம்ம ப்ராப்பராக கைக்கொண்டால் ரட்சிக்கப்படுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம விசுவாசமா இருக்கேன், நான் எல்லாமே கடவுளா இருக்கேன் சொன்னால் அந்த விசுவாசம் உங்களுக்கு பிரதானமாக ஊக்குவித்ததும் என்னவென்றால் அது என்ன நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி தமது பாவங்களுக்காக மரித்து, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத ஆகமப்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 3 விஷயம் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மாறி நமது பாவங்களுக்காக அடக்கப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் 12 தரிசனமானார். அப்போ இங்க சொல்லப்படுகிற சுவிசேஷம், பிரசங்கித்த சுவிசேஷம் என்னவென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக, கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன், கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பின்பு ஒவ்வொருவருக்கும் அவர் தரிசனமாகிறார். இதுவே சுவிசேஷமாக இருக்கின்றது. Gospel. Go and spell the thing which God has died for our sin and he is risen up in his resurrection. So அவருடைய resurrection, உயிர்த்தெழுதலிலே அவர் உயிரோடு கூட எழுது, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நம்ம ஒவ்வொரு இடத்திற்கும் போய் சொல்ல வேண்டிய சுவிசேஷமாக இருக்கின்றது. அப்போ நற்செய்தி என்றால் என்ன, சுவிசேஷம். இப்ப சுவிசேஷத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்ப நற்செய்தி என்றால் என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த சுவிசேஷத்தை நாம் எப்படி நிலைநாட்டுவது என்று நாம் பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது 10ஆம் வசனத்திலே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன சொல்றாங்க? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி பார்க்கலாமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி என்னன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இப்ப நமக்கு தெரிஞ்சுதா இரட்சகர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நம் இரட்சகராக இருக்கிறார். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பை பற்றி குறிப்பது நல்ல செய்தி. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் நாம் சொல்ல வேண்டியது அவர் பிறப்பை அல்ல, அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை சுவிசேஷம் எனப்படுகின்றது. இதுல சொல்லியிருக்க பாருங்க, இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தை ஒருவன் கை கொண்டால், அது நிலைத்திருந்தால் என்ன சொல்லியிருக்கு? அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப எதினாலே ரட்சிப்பு? அவர் பிறப்பில் அல்ல. பிறப்பு என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவது நம்முடைய விசுவாசம் விருதாவாய் போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம். அது என்னவென்றால், தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததே நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட சுவிசேஷமாக இருக்கின்றது. இது ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு கோழிகள் தன்னுடைய குஞ்சுகளோடு 12 குஞ்சுகள், ஒரு கோழி பாத்தீங்கன்னா எவ்வளோ, நாங்க மீடியமா ஒரு 20 முட்டைகள் நம்ம வச்சிருந்தோம்னா அந்த 20 என்ன ஆகும்? பொரிக்கும். ஒரு கோழிக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், எத்தனை அதோட குஞ்சுகளை அது பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு கோழிகளுக்கும் ஒரு வேலை இருக்கு. குட்டி கோழியா இருந்ததுன்னா அதோடைய செட்டைகளின் கீழே 20 கோழிகளே அதால மூடி அரவணைத்து காக்க முடியாது. ஏன்னா அதோடைய அளவே ரொம்ப குட்டியா இருக்கு. அப்ப இன்னும் அகலமான ஒரு கோழியா இருந்தா என்ன பண்ணும்? அதால 20 மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி வைப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு 15 கோழிகள் எப்பவும் மீடியமா வந்து முட்டைகள் நான் வைக்கிறது ஒரு நார்மலா ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுது, காட்டுல ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளோடு வெளியே செல்கின்றது. அது வெளியே செல்லும் போது சென்று அதுகளுக்கு எப்படிலாம் வந்து தன் இரையை நாம் எடுத்து சாப்பிட வேண்டும், எப்படிலாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நம் தேவையானவற்றை இந்த மணலில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பறக்க வேண்டும் என்று எல்லா காரியங்களும் அது செய்து காட்டி அதுகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி அது கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு ஒரு பெரிய காற்று. அந்த காற்று வீசும் பொழுது அங்க பக்கத்திலே ஒரு வீடு என்ன ஆகுது, தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவங்க என்ன ஆகுதுன்னா, இந்த காற்றுல வேகமா அந்த தீகள் பரவ பரவ இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்ப அந்த வீட்டுல இருந்து அது தப்பித்து போகணும்னா ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கு, அந்த வேலியை தாண்டி அது போகணும். அப்ப இந்த கோழி என்ன பண்ணுது, பெரிய தாய் கோழி வந்து வேகமா பறந்து அந்த பக்கம் போயிடுது. பட் சின்ன குழந்தைங்க அந்த குஞ்சுங்களுக்கு வந்து இப்படி வரணும்னு சொல்லி தெரியல, ஏன்னா அது ரொம்ப குட்டிங்கிறதுனால. சோ அது என்ன பண்ணுது, இந்த பக்கம் வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி அது கூப்பிடும் போது அதுங்களுக்கு வர தெரியல எப்படி பறந்து வரணும்னு சொல்லிட்டு. சோ அந்த தீயெல்லாம் வேகமா அந்த நெருங்க போகுது. அந்த நேரம் இது என்ன பண்ணுது, பறந்து அந்த பக்கமே குஞ்சுங்களுக்கு வர தெரியலன்னு அந்த பக்கமே போயிடுது. அப்ப அந்த பக்கமே போயிட்ட பிறகு என்ன ஆச்சுன்றது தெரியல. மறுநாள் காலை ஆகிறது, விடுகிறது, மற்ற ஒரே புகை மூட்டமா இருக்கிறது. சரி போய் சென்று பார்த்தால் அந்த இடத்திலே அந்த கோழி, தாய் கோழி அப்படியே என்ன இருக்கு, கருகி இறந்து கிடக்கிறது. அந்த தாய்க்கோழி இறந்து கிடக்கிறத போயிட்டு அதை தூக்கலான்னு எடுத்தா அதுக்குள்ள என்ன இருக்குது, எல்லா குஞ்சுகளும் பாதுகாப்பாக அந்த தாய்க்கோழிக்குள்ளே உயிரோடு இருக்கின்றது. அப்போ இதுல இருந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வரணும்னு தெரியல, ஆனா அதுங்களை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி அந்த தாய் என்ன பண்ணுது, தன் உயிரையும் விட்டு அவங்கள போய் அது மூடி அரவணைத்து பாதுகாக்குது. ஒரு பனிக்காலம் வந்தாலும் சரி, ஒரு வெயில் காலம் வந்தாலும் சரி, உடனே அதுக்கு என்ன பண்ணோம்னா, நாங்க நிறைய முறை நாங்க வளர்க்கறதுனால நாங்க பார்த்திருக்கோம், தாய்கிட்ட இருந்து சில குஞ்சுகள் வந்து தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கும் போது ஆனா இறந்துரும். அதால ரொம்ப நாள் இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு தேவையான சூடு அதுக்கு கிடைக்கல. அந்த ஹீட் வந்து கிடைக்காதனால என்ன ஆயிடும்னா, அந்த குஞ்சுகள் நம்ம தாய்கிட்ட இருந்து பிரிக்கும் போது அது சீக்கிரமா இறந்துரும். அப்போ ஒரு மாதமாவது அது வளர்ற வரைக்கும் என்ன பண்ணும், 1 மாதமோ 1.5 மாதமோ அது தாய்கிட்டயே வந்து 2 மாதங்கள் இருக்கணும். ஏன்னா அதுக்கு தேவையான ஹீட் அந்த தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய இன்குபேட்டர் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாங்க லைட் எல்லாம் வச்சு பார்த்திருக்கோம். லைட் எல்லாம் வச்சு செட் பண்ணி அப்படி வச்சா கூட என்ன ஆகும்னா, அவ்வளவு கோழி குஞ்சுகளும் ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணும், அந்த லைட்ல போய் இடிக்க இடிக்க என்ன ஆகும், அதுக்கு தேவையான அந்த இது கிடைக்கும் போது மற்றதுகளுக்கு அது கிடைக்காம போகிறதுனால அதுங்களுக்கு அந்த ஹீட் போதுமானதா இல்லாதவங்க இறந்து போயிடும். அதனால இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, இன்குபேட்டர் ஆர்டிபிஷியலா அது ஹீட் கொடுக்கறத விட நேச்சுரலாவே ஹீட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தாய்கிட்ட இருந்து அது நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த தாய்கிட்ட இருந்து நாங்க பிரிக்கவே மாட்டோம். அது கூடவே இருந்து வளர ஒவ்வொரு கோழிகளும் தாய் எப்படி உணவை எடுத்துக்கொள்ளணும், எப்படி இந்த மணல்கள் இருக்க நியூட்ரியன்ஸை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாவற்றையும் வந்து அந்த தாய்கிட்ட இருந்து அது கத்துக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாம அந்த தாய்க்குள்ளேயும் பாதுகாப்பா அது தேவையான சூட்டிலே அந்த ஹீட்ல இருந்தாதான் அதோட வளர்ச்சி நல்லா வரும். அந்த மாதிரி அது கூட இருக்க இருக்க இப்ப என்ன ஆகுது, நல்ல ஆரோக்கியமான கோழிகள் நிறையவும் டெவலப் ஆயிட்டே இருக்குது. அப்போ அந்த தாய் இடத்திலே ஒரு பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த கோழிகள் இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு ஈவன் ஒரு சின்ன ஒரு 5 சென்ஸ் இருக்க பேர்டுன்னு நம்ம பார்த்தா கூட அதுக்கு தன்னுடைய குஞ்சுகளை அதே போலதான் தெய்வன். இப்போ இதிலே நாம் கேட்கப்படுகிற சுவிசேஷம் என்ன, இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை பார்த்துட்டு நான் மற்றவங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, ஒரு கோழி தன் தாய் தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுது, தன்னோட உயிரையே அது பணியம் செய்கிறது. ஆனால் இதையும் காட்டிலும் மேலான நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையே அவர் நமக்காக சிந்தினார், தன்னுடைய ரத்தத்தையே அவர் கொடுத்தார். அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம் உணர வேண்டும், இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம் தேவன் நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாத்திருக்காங்க, அவங்களுடைய ஜேர்னி நம்மளை படிக்க வச்சது எவ்வளவு கஷ்டத்துல இருந்து நம்ம மேல வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பார்த்து பார்த்து கத்துக்கிறாங்க. அதே போல நாம் தேவனிடத்தில் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அதை கற்றுக்கொண்டு நாம் அதில் நிலைத்திருந்தால் நிலைத்திருக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியும். கோ அண்ட் ஸ்பெல். எதை நாம் சொல்ல வேண்டும், நம் தேவன் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து அந்த குமாரனுடைய ஜீவன்
நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கப்பட்டு அது அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம் அனைவருக்கும் மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்பு, விடுதலை, ஒரு சுதந்திரம். வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, ஒரு தொல்லையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் ஒரு மீட்பு, ஒரு விடுதலை. அதுவே ரட்சிப்பு எனப்படுகின்றது. அந்த ரட்சிப்பை நாம் அவராலே பெற்றிருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். எனவே இந்த நல்ல நமக்காக கொடுக்கப்பட்ட எதை போய் சொல்லணுமோ அதை மட்டும் போய் சொல்லணும். இது பக்கத்துல இருக்க கதை, இந்த கதை எல்லாம் சொன்னாதான் என்ன பண்றாங்க? நம்மள திட்டுறாங்க. நமக்கு எதுக்கு இன்னொருத்தருடைய கதை? நம் தேவன் நமக்காக பண்ணின உண்மையான காரியத்தை நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அது அவருடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் என்றது எப்படிப்பட்டது? ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது, ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியது. எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த விடுதலை வர வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷத்தை நீ உலகமெங்கும் போய், மத்தியில சொல்லி நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்றால், நம் தேவன் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதே சுவிசேஷமாக இருக்கின்றது. நீங்க நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்க தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நீங்கள் சொல்லுங்க. நம்ம எப்படி நம்ம பர்த்டேக்கு ரொம்ப ஹாப்பியா போன் பண்ணி இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு நம்ம ஹாப்பியா நம்ம சொல்றோம். உடனே ஏய் வா சூப்பர்னு எல்லாம் விஷ் பண்றாங்க. இதேதாங்க தேவனுடைய கிருபையினாலே நம்ம என்ன பண்ண வேண்டும்? நல்ல செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த நாளில் ஒரு தெளிவை நாம் அடைந்திருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நற்செய்திக்கும் சுவிசேஷத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு முறை அந்த வசனத்தை சொல்லிடுறேன். சுவிசேஷம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11 வசனம் என்பது நற்செய்தியையும் சுவிசேஷம் 1 கொரிந்தியர் 15 இருக்கின்றது. நீங்க ஒரு முறை வாசித்து அதை புரிந்து கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த நாளுக்காக கடந்த 24 ஆண்டுகள் தேவன் நம்மை 2024 வருடத்தை கண்டு இப்போது 25க்குள்ளே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முதல் மாதத்திலே இந்த 3ஆம் வாரம் அற்புதமாக தேவன் நம்மை கடந்து வந்த பாதைகள் அருமையாக இருக்கின்றது. இன்னும் எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையில் நன்மையாகவே நடக்கப் போகின்றது. விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மையாகவே நடக்கும். உண்மை எல்லாமே நிறைவேறும். அதுதான் உண்மை. எனவே நீங்கள் மனதில் விசுவாசித்துக் கொண்டிருக்கும் எல்லா காரியங்களும் நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். God bless you all. எனவே தொடர்ந்து இந்த செய்திகளை ஞாயிற்றுக்கிழமை 7 மணியிலிருந்து 8 மணி வரை 7 மணியிலிருந்து 8 மணி வரை தேவனுடைய செய்தி உங்கள் வீடுகள் தோறும் கொண்டு வந்து தரப்படுகிறது. எனவே இந்த திருப்பேரவை கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7 மணியிலிருந்து 8 மணி வரை நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரங்களிலும் தினமும் காலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் விழித்ததும் விண்ணவர் என்ற தலைப்பிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து சுவிசேஷங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றது. யூடியூப் சேனல் லிவிங் நியூ வே மினிஸ்ட்ரி. அதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் லிவிங் நியூ வே அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டு மகிழலாம். அது போல உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நேம் என்ன நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தினமும் இரவு 8 மணிக்கு உறங்க முன் உன்னதரோடு உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இணைந்திருங்கள். வார்த்தையோடு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளாக நாம் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். எனவே இந்த நாளுக்காக நன்றி சொல்லி நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் எங்களை நடத்தி கொண்டு வரீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய கடலாம், அந்த கடலுக்குள்ள ஒரு சின்ன மீன் குஞ்சு என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு பெரிய கடல் தான் இருந்தாலும் என்னுடைய துடுப்பாலே இந்த கடலை என்னால் அசைக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷமா. அதே போல இந்த வாழ்க்கையில
நமக்கு கடல் போல விரிந்து படர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் விசுவாசம் என்னும் அந்த துடுப்பை கொண்டு வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை காண்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, மீண்டுமாய் கர்த்தாவே உடைய கரத்தில் நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் சரண்டர் பண்ணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களோடு எங்களை நடத்தி கொண்டு வரீங்க, அதுக்காக நன்றி. இந்த நாளிலே வார்த்தை என்னும் விதையை நாங்கள் விதைத்திருக்கிறோம் அப்பா. 1 அல்ல 10 அல்ல 1000 மடங்கு கர்த்தாவை பெருக்கத்தை காணட்டும் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. குறைகள் என்பது இல்லாதபடி நிறைவானவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிறபடினாலே அப்பா மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அப்பா அவர்கள் காணட்டும். இந்த நாளில் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே நல்ல ஆலோசனை கர்த்தராய் நீ இருந்து வழி நடத்துவீராக. கர்த்தாவே இந்த கொடுத்த இந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுல பார்த்து கொண்டிருக்கும் பங்கேற்றும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே குறைகள் என்பது இல்லாதபடி நிறைவாய் நடத்துவீராக. இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தாவை என்ன வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரை பிரயாசப்படுகிறார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவரை நீர் சித்தமாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த வார்த்தை